ஒரு சில பேர் வந்து உங்க அம்மாவால தானே உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில நேரம் அப்படி யாராவது சொல்லுவாங்க, அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? அம்மா மூலமா வந்து வேணா வந்திருக்கு. அம்மா சொல்லிட்டு போய் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு ஐ டோன்ட் ஆஸ்க். நீங்க இப்போ சினி ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா விஜய் சாருக்கு தானே ஓட்டு போட்டிருக்கீங்க. எனக்கு ஓட்டே இல்லைங்க. ஒருத்தர் வந்து ஒருத்தரை பத்தி பேசினாலே அதுக்கு கீழே போயிட்டு தப்பு தப்பா கமெண்ட் பண்ற சோஷியல் மீடியாவாயிடுச்சு. நீ என்ன வேணா பேசலான்றது அளவுக்கு இருக்கு, அந்த அளவுக்கு உன்னோட வன்மம் இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு ஒன்றும் அரசியல் கிடையாது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? அரசியல் பிடிக்கும், பட் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்க அம்மா ஒரு நடிகைன்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவை பார்த்து தான் நடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு வந்ததா? இல்லை, அம்மா வந்துட்டு கிட்டத்தட்ட நான் வந்து 7th ஸ்டாண்டர்டோ 8th ஸ்டாண்டர்ட் அந்த டைம்லேருந்தே நடிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு யதார்த்தமாக அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அவங்க அண்ணா வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அவரு கூட வந்து ஒரு ஏடி வந்துட்டு பார்த்துட்டு சித்தி கேரக்டருக்கு இவங்க பொருந்துவாங்க, இவங்கள வேணா கேஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு சரின்னு ஒரு ஆடிஷன் மாதிரி வச்சு அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இவங்க நம்ம துப்பாக்கியில் வந்து விஜய் சாருக்கு தங்கச்சியாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சித்தியாக பண்ணாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சது அவங்களோட கெரியர். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணாங்க. மதையானை கூட்டம்னு ஒரு படம் பண்ணாங்க. ஸோ அந்த படம் ஷூட்டில் போயிட்டு இருந்தது, பட் நான் போகவே இல்லை. அந்த அளவுக்கு சினிமா அப்படின்றது வந்துட்டு பெரிய நான் பண்ணி ஆகணுன்றது எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஈர்ப்பு இல்லை. அப்போது என்னோடது எல்லாமே என்னோட ட்ராக் என்னன்னா, எனக்கு பேச பிடிக்கும். நான் நிறைய பேச்சு போட்டிகளில் பேசுவேன், அந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அதை தாண்டி நம்ம எஃப்எம்லலாம் பேசுவோம். எஃப்எம்க்கு கால் பண்ணிவிட்டு அதில் தமிழ்லேயே பேசுகிற நிகழ்ச்சி இருக்கும். ஒரு நிமிஷம் பேசணுன்னா ஒரு தங்க காயின், ஒரு இது வெள்ளிக்காயின், இப்படிலாம் 500 ரூபாய் பரிசு இப்படிலாம் வரும். அந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி அதுலலாம் இன்ஸ்பயர் ஆனேன்னா அந்த ஜோனில் தான் இருந்தேன். பட் அம்மா வந்ததுக்கப்புறம் என்னென்னா நிறைய அம்மாவோட சர்க்கிள் ஆஃப் பீப்புள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்க நடிக்கிறாங்க, இவங்க நடிக்கிறாங்க, அவங்க எப்படி போகிறாங்க வராங்க. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கும் அப்போ இருந்ததுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ். இப்போ டோட்டலாக நான் வந்துட்டு ஒரு பாப்பாலாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் சரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று கேட்டாங்க. அப்போது குட்டி குட்டியாக ஃப்ரெண்டு நம்ம காலேஜில் படிக்கும்போது ஃப்ரெண்டாலாம் பண்ணேன். சும்மா ஒரு ஒரு சின்ன ஒரு டைலாக் வரும், ஒரு டைலாக் அப்படி. அதுவும் ஃப்ரெண்ட் நம்ம பசங்களே பண்ணுற ஷார்ட் ஃபிலிம்ஸில் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வரும்போது பண்ணது தான் இந்த அளவுக்கு நடிக்க வரும், கொஞ்சம் அதை ட்ரை பண்ணு அப்படின்ட்டு இப்போ வரைக்குமே அதை தான் சொல்லிக்கிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இன்னும் நம்மளை என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட்டுமே நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படி தான் இதுவும் போயிட்டே இருக்குது. நைஸ். உங்களோட ஃபஸ்ட்டு பட வாய்ப்பு கிடைக்கும் போது உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? அவங்க உங்களை எப்படி ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க? இல்லை, அம்மா பட வாய்ப்பு அப்போல்லாம் அம்மா இல்லை, அம்மா இல்லை. இப்போது அம்மா வந்துட்டு நான் ஒரு இது பண்ணேன், ஒரு பாலிமர் டிவிக்காக ஒரு சீரியல் பண்ணேன். சின்ன போர்ஷன் தான், வில்லேஜ் போர்ஷன். அது அந்த சீரியல் அப்போ அம்மா கூட வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அம்மாவுக்கு நான் பண்ணுறேன் அவங்க பண்ணுறேன் அந்த இதெல்லாம் இல்லை. ஸோ ஷீ வில் என்கரேஜ். எப்பயுமே அவங்க இருந்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு பயங்கர சப்போர்ட். அம்மாவுக்கு வந்து படம் பண்ண அந்த ஸ்டேஜஸ்லாம் பெருசாக தெரியாது. 1-2 நான் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் ரிலீஸ் ஆகாமல் தான் இருந்துச்சு அந்த டைமில். சீரியல் அது ஒன்று தான் நான் ஆரம்பிச்சது. ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்குலாம் அப்புறமா ஆரம்பித்த ப்ராஜெக்ட்னா அது. ஸோ அது அப்படியே போச்சு. அவங்க இருந்த வரைக்குமே சப்போர்ட் தான். அவங்களோட சர்க்கிள் இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசுவாங்க. இப்போ எங்கே போனாலுமே அம்மாவை தெரிஞ்ச ஒரு சர்க்கிள் இருப்பாங்க. இப்போ சினிமாக்குன்னு போனாலே இவங்க பொண்ணா நீங்கள் அப்படின்னு இன்ட்ரோ ஆகிற நிறைய இடங்கள் இருக்கும் இல்லையா? அவங்கக்கிட்ட நான் இவங்களோட பொண்ணுன்னு சொல்லி நான் இன்ட்ரோ ஆகுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் அம்மா கொடுத்துட்டு போயிருக்காங்க. எப்பயுமே அதான் சொல்கிறேன், எனக்கு நான் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்து சென்னைக்கு படிக்க போகலாம். ஏன்னா நான் டிகிரி அங்கே முடித்தேன், டிப்ளமோ இங்கே வந்து பண்ணேன், லாயலாவில் பண்ணேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல பண்ணு, அவ்வளோ செலவு பண்ணி எனக்கு வந்துட்டு இங்கே கட்டி இங்கே ஹாஸ்டல் நம்ம தங்கணும், எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தவங்க அவங்க. ஸோ அந்த சப்போர்ட் வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் எனக்கு கிடைச்சது. நான் உண்மையிலே இவ்வளோ தூரம் இண்டிபெண்ட்டாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். நைஸ். இப்போ நமக்கு ஒரு பட வாய்ப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆடிஷன் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்குவோம். ஆனால் ஒரு சில பேர் வந்து உங்கள் அம்மாவால் தானே உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில நேரம் அப்படி யாராவது சொல்லுவாங்க, அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, அம்மாவால் வாய்ப்பு எதுவும் இது பண்ணதில்லை. ஓகே.
அம்மாவுக்கு அம்மா மூலமா வந்து வேணா வந்திருக்கு. அம்மா சொல்லிட்டு போய் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு ஐ டோன்ட் ஆஸ்க் வித் எனி ஒன், நான் எங்கேயுமே கேட்டதில்ல. ஆனால் நான் லீடாக பண்ண படம் வந்துட்டு அம்மாவுக்கு தெரிஞ்ச மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ்டிங் ஏஜென்ட், அவங்க மூலமாக வந்துட்டு எனக்கு ஒரு மேனேஜர் சார் கால் பண்ணி எனக்கு வந்த படம், நான் லீடாக ஆடிஷன் எடுத்து அப்புறம் தான் இந்த கேரக்டருக்கு ஓகே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி ஆயிருக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, என்னோட அம்மா வந்து அந்தளவுக்கு ரொம்ப பரிச்சயமானவங்களும் இல்லை. அம்மா பெரிய நானுமே இன்னும் நான் ரொம்ப தெரியும் என்னைய அப்படின்லாம் சொல்லிக்க மாட்டேன். என்னை பார்த்தவங்க என்னோட ப்ராஜெக்ட்ஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் என்ன. அதை தாண்டி வந்துட்டு அம்மாவுமே அப்படிதான் இருந்தாங்க. அம்மா படங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்கள வந்து சொன்னா தெரியும். அதான் சொல்றேன், நம்ம வந்து சொன்னா தெரியும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறதுனால அது வந்துட்டு நான் பெருசா இப்படி நீங்க இவங்களோட பொண்ணா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கொடுத்தேன், இல்லை உங்கள் அம்மானால நான் கொடுத்தேன் அப்படி அந்த எதுவுமே கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஒரு வெள்ளந்தியான ஒரு பர்சன். அவங்க பார்க்க தான் வந்து ரொம்ப போல்டா அப்படி இப்படின்னு இருப்பாங்க. ரொம்ப குழந்தைத்தனமா அந்த உரிமையா வந்துட்டு கோவப்படுவாங்க, உரிமையா அன்பா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டிபிக்கல் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு அம்மா. ஸோ அப்படி இருக்கவங்க தான். ஸோ அதனால் அந்த கேட்டகரியா யாரும் சொன்னதில்லை. அந்த மாதிரி நம்ம ஒரு நெப்போ கிட் மாதிரி இல்லைல்ல. இப்போ என்னோட அம்மா பாப்புலர், நான் வந்து இதனால நான் வாய்ப்புகள் எல்லாரோடதும் பறிக்கிறேன். ஸோ அந்த கேட்டகரியில் நம்ம இல்லை. வி ஆர் ஸ்டில் என்ன சொல்கிறது, வளர ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஸோ அப்படி அந்த கேட்டகரி தான். நாளைக்கு உங்களோட பொண்ணு சினிமாவில் நடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா? அவளுக்கு வந்து ஆக்சுவலாக டைரக்ஷனில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அப்படியா? ஆமாம், அவங்க நடிச்சிருக்கா. சின்ன சின்ன இதில் ஆட்ஸு இல்லை ஒன்றும் கிடைக்கும் இல்லையா, நம்ம என்னோட சர்க்கிளில் வர ஏதாவது நான் கேஸ்டிங் வந்து அனுப்புவேன். அதில் ஓகே ஆச்சுன்னா அது 1-2 வர்றதெல்லாம் பண்ணுறா. நீ நடிச்சே ஆகணுன்ற கட்டாயம் நான் அவளுக்கு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணணும். அவளுக்கு என்னென்னா கம்ப்ளீட்டாக டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட். நான் ஸ்டோரி எழுதுறேன், அது பண்றேன் அப்படின்ட்டு. இப்போ ஸ்டோரி சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் ஸ்டோரியில எழுதுவாங்க. அவங்க சொன்ன ஸ்டோரியில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி தான்? அவங்க ஒரு கதை எழுதுனாங்க, லாஸ்ட் பேத்துன்னு சொல்லிட்டு. ஒரு பொண்ணு வந்து வழி தெரியாம தொலைஞ்சு போயிட்டா, திடீர்னு மிராக்கலா அவளுக்கு வழி திரும்ப அந்த ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை பெருசா எழுதிருப்பா. அப்படியா? அதை நான் ஷூட் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தா. ஸோ சந்தோஷம். கிரியேட்டிவிட்டி அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை டெவலப் பண்ணிக்கிட்டோம். இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாருக்குமே என்னன்னா, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ண விடுங்க. அவங்க அதில் வந்து அழகாக என்ன பண்ணுமே. நமக்குலாம் அந்த ஸ்பேஸ் கொடுக்கல. எனக்கு கூட கொஞ்சம் கொடுத்தாங்க, மற்றவங்களுக்கு சொல்ல வரேன். நம்ம அந்த கேட்டகரியிலலாம் நீ தான் படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அப்படி தான் இருந்துச்சு அந்த ஒரு மனநிலை. இப்போயுமே நிறைய வீடுகளில் வந்துட்டு நீ தான் பெரிய பொண்ணு, இல்லை நீ தான் பெரிய பையன், நீ தான் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஜோன் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி சின்ன வயசுலேருந்தே அவங்களோட ட்ரீம் என்னன்னு கொஞ்சம் பார்த்து, ஆனால் அந்த ட்ரீமோட அவங்கள வந்து சேவ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம கிரியேட் பண்ணாலே போதும். ஒரு கேரக்டர் கொடுத்தா அது ரொம்ப நல்லாவே பண்ணுறீங்க. அப்கமிங்கில் எந்த மாதிரி படம்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? நாங்கள் உங்களை எந்த மாதிரி படத்தில் எதிர்பார்க்கலாம்? இப்போ படங்களில் தான் இப்போ நான் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஏதாவது ரீச் ஆகி இதுக்கப்புறம் இவங்களுக்கு இப்படி கொடுக்கலாம் ரோல்னு ஏதாவது ஆடிஷனில் டிசைட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கேரக்டர்ஸ் மாறும். ஆனால் இப்போ வரைக்கும் வர்றது எல்லாமே வந்து ஒரு எமோஷ்னலான அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கிற ஸ்டோரிஸ் தான் வந்துட்டுருக்கு. எனக்கு என்னென்னா, எனக்கு எல்லா நம்ம எமோஷன்ஸும் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் அட்டன் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அதாவது சந்தோஷம் இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அதை தாண்டி ஒரு சேடு, ஒரு யதார்த்தமாக நம்ம ரியல் லைஃப்பில் எல்லா எமோஷனும் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை கேரி பண்ணணும், அந்த மாதிரி ஆசை இருக்குது. பட் அதான் இன் ஃப்யூச்சர் எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் அதான் சேடாக ரொம்ப வந்துட்டு வில்லேஜில் இருக்கக்கூடியவங்க, கஷ்டப்படுறவங்க, இந்த ஒரு ரேஞ்சு இன்னும் மாறலை. ஸோ இது மாறுச்சுன்னா மேபி கதைக்கு தேவைப்பட்டால் நம்ம பண்ணுறது வேற, அதே மாதிரியான ஒரே கதைகளை நம்ம பண்ணுறதுன்றது வேற. ஸோ மேபி இன் ஃப்யூச்சரில் நான் கொஞ்சம் என்னை மாற்றிக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் நம்மளை ப்ரெசன்டபிளாக மாற்றணுமா, இல்லை என்ன மாற்றினா அந்த மாதிரியான ரோல்ஸ் நம்பி கொடுப்பாங்க, இல்லை நம்மளோட விஷயங்களை ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ மேபி இன் ஃப்யூச்சர் இதெல்லாம் ப்ரூஃப் ஆகி வந்தால் மாற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது உங்களை மாற்றிருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணிக்கலாம், மேபி நமக்கு பெட்டராக ஒரு சான்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி நினச்சிருக்கீங்களா? அப்படிலாம் நினச்சதில்லை. ஸ்டைல்னால் கொஞ்சம் மாடர்னாக நான் என்னென்னா, நான் போகிறதே ஷூட் போகிறதே அப்படின்னா ஜீன் அண்ட் டாப்பு அப்படி தான் போவேன். ஏன்னா நான் நடிக்கிறது புறமே சாரீ கட்டி
நம்ம அந்த லுக்ஸ் வில்லேஜ் லுக் அப்படி தான் நடிக்கிறோம், ஒரு தாவணி போட்டு அப்படி தான் நடிக்கிறோம். ஸோ அதை தாண்டி வந்து நம்ம போகிறப்பயாவது ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா இந்த ஒரு லுக்கு எங்களுக்கு செட் ஆகும்யா, நீங்கள் இந்த மாதிரியும் கூப்பிடுங்க, இல்லையா சுடிதார் போட்டு போனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தாலும் கூப்பிடுங்க அப்படின்லாம் போவேன். ஆனால் என்னென்னா சில எல்லாம் ஆடிஷன் சொல்லும் போதே சொல்லிடுவாங்க இந்த காஸ்டியூமில் தாங்க நீங்கள் வரணும் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. அப்படியா? இல்லை செட்டுக்கு வரும்போதே அப்படிதான் வரணும். செட்டுக்கு இல்லை, ஆடிஷன்னா நமக்கு ஆஃபீஸில் ஆடிஷன் அட்டன் பண்ணும்போதே நமக்கு சரியில்லை தான் வரணும் அப்படின்னுவாங்க. நம்ம சரி சுடிதார் போட்டு ஒரு யங் கேரக்டர் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பி போனோம்னா நோ ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி ஆகிடும். பட் ஓகே, மேபி இன்னும் அதான் எனக்கு என்னென்னா நான் ஃபிட்னஸாக இன்னும் பண்ணிவிட்டு இன்னுமே நம்மளை க்ரோத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேபி நீங்கள் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு இதில் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கூட நம்ம கேட்கலாம், எனக்கு இந்த இதுலேயே கொடுக்காம வேறு மாதிரி ஏதாவது கொடுங்க, இந்த ரோலுக்கு வேறு ஏதாவது ரோல் இருந்தால் கூட கொடுங்கன்னு கேட்கலாம் இன் ஃபியூச்சர், பார்ப்போம். ஒரு லீட் ரோல் பண்ணதை தாண்டி என்ன விலை மூவியில் கருணா சார் கூட பேரா பண்ணியிருக்கீங்க, அந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த படம் வந்துட்டு ரொம்ப பர்சனலாக வந்துட்டு ஸ்பெஷலான படம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம டைம் வந்து ஒரு மெயினான ரோலை வந்து கேரி பண்ணுறோம். இந்த படத்தில் நிமிஷா சஜயன் நடிச்சிருக்காங்க. அதை தாண்டி கருணா சார் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக எல்லா விதமான எமோஷன்ஸையும் கேரி பண்ணக்கூடிய ஒரு ஆக்டராக இப்போ இருக்கார். அவரோட பண்ணுற படங்கள் எல்லாமே அவரோட கேரக்டரை வந்துட்டு சூப்பராக பண்ணிடுவார். அது மாதிரி தான் இதுலேயுமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ அவரை வச்சு தான் இந்த கதை எல்லாமே. ஸோ அந்த படம் வந்து இப்போ ஸ்க்ரீன் பிளேக்கு அவார்டு வாங்குச்சு. அப்படி டைரக்டருக்கு வந்து கொடுத்தாங்க. அது வந்து தாதா சாஹேப் பால்கே அதில் வந்துட்டு அந்த ஃபெஸ்டிவலில் வந்து அவார்டு வாங்குச்சு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து ஒரு த்ரோவுட்டாக இருப்போம்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்த படம் மூலமா எல்லாமே தான் சொன்னேன். இந்த படத்துல என்னன்னா ஒரு ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய அங்க வாழக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை பத்தின ஒரு கதை. ஸோ இருந்தாலுமே இந்த இந்த ஸ்டோரியில எப்படி இருக்கும்னா நம்ம எல்லா எமோஷன்ஸையும் ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கும், ஸோ அது கம்ப்ளீட்டா அப்படி இருக்கும். அவர் என்னன்னா சீனியர் ஆக்டர் அப்படின்றது இல்லாமல் அவருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க. நிமிஷாவுமே அவங்களுமே நிறைய படங்கள் சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுமே பெஸ்ட் ஆக்ட்ரஸ்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப இயல்பாக நடிக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ். அவங்களுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸோ நமக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடியது வந்துட்டு ஜாலியாக தான் போகும். ஸோ நமக்கு சீன் வருதா, ஓகே பர்ஃபார்ம் பண்ணுறோம் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் இந்த இவன் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்துட்டு கமலேஷ் அவர் நடிச்சிருப்பான். அந்த பையனுமே ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிட்டு ஃபுல்லாக. ஸோ நமக்கு வந்துட்டு செட்டுன்றது தான் நம்ம ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 30 days கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணியிருப்போம். அதான் மோரோவர் லைக் ஃபேமிலி அப்படின்ற ஒரு கனெக்ட் கிடைச்ச ஒரு டீம்னா இந்த டீம் சொல்லலாம். நைஸ். கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு சென்னை வரதே கஷ்டம். அதுவும் நீங்கள் சென்னை வந்து சினி ஃபீல்டில் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நிற்கிறீங்க. அதுக்கான காரணம் என்ன? எப்படி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்க? உங்களோட மோட்டிவேஷன் ஏதாவது இருக்கும்ல, இன்ஸ்பிரேஷன் இல்லை மோட்டிவேஷன் என்னவா இருக்கும்? இல்லைண்ணா அதான் ஒரு நல்ல ஒரு பெரிய சேனலில் விஜய் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சி வந்தேன். விஜயவா நான் வந்து சேட்டலைட் சேனல்ஸ்லலாம் ஒர்க் பண்ணேன். பட் அதுக்கு மேலே நமக்கு பெரிய சேனல்ஸில் போகிறதுக்கான அந்த லுக்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா அவங்க அதெல்லாம் நமக்கு ஒரு மேண்டட்டரியாக இருக்குன்ற மாதிரி இப்படி தான் லுக் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி உடச்சி போடணும்னா நமக்குள்ள ஏதாவது பேக்ரவுண்ட் இல்லைன்னு ஏதாவது நமக்கு வந்துட்டு இது பண்ணும். ஸோ நான் அதனால அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணுறதே விட்டுட்டேன். ஏன்னா ஓரளவுக்கு நம்ம எல்லா சேனல்ஸ் தெரிகிறதுல தான் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் திரும்பவும் போயிட்டு நம்ம நிற்க முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்டிங்ன்றது வந்ததுக்கப்புறம் அந்த ஆக்டிங் வந்து நிறைய விஷயங்களை நம்மளை புரிய வச்சுட்டே இருக்கும். ஒரு படங்கள் பண்ணும்போதும் ஒன்றுமே லேர்னிங் தான். நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது பயந்து பண்ணிட்டு இருப்பேன். இப்போ வரைக்குமே பயம் இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம ஒரு சீனுக்கு போயிட்டு நின்று அதை பண்ணி முடிக்கிற வரைக்குமே நமக்கு அந்த பயம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம உடைச்சிட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்கணுன்ற உத்வேகம் இப்போ இருக்கு. ஏன்னா ஒரு பொண்ணு நம்ம அவ்வளோ தூரம் எதுக்கு இங்கே வந்தோம், சென்னைக்கு ஏன் வந்தோன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஏன் நீங்கள் இதுக்கப்புறம் குழந்தை பிறந்துட்டு இந்த ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமும் ஏன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு புஷ் மட்டும்தான் இப்போ கொண்டு போயிட்டுருக்கு. என்னன்னா ஒரு பொண்ணாக இருந்தோம், அதுக்காக நம்ம வந்துட்டு அப்படியே வந்து ஒரு ஃபேமிலிலேயே அப்படியே முடங்கி அப்படியே போகிறதுக்காக சென்னை வந்தோம் இல்லை. ஸோ நம்ம வந்ததுக்கான ஒரு விஷயத்த பண்ணிட்டு போகணும் இல்லையா, ஒரு ப்ரூவ் பண்ணணும்ல, ஜஸ்டிஸ் வேணுமா இல்லையா. நீங்களே ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த ஜஸ்டிஸ்க்காக தான் வந்துட்டு இவ்வளோ தூரம் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணுறதை விடக்கூடாது அப்படின்றது அந்த ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம என்னைக்குமே அதெல்லாம் விடக்கூடாது. ஸோ நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், நமக்கு பிடிச்சதை பண்ணிகிட்டே இருக்கணும், நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக. இல்லை நான் உங்ககிட்ட இன்ஸ்பிரேஷன் கேட்டு நீங்களே ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒன்று சொல்லியிருக்கீங்க. நைஸ். உங்களோட இன்ஸ்பிரேஷன் பர்சனாக அப்படின்னா நமக்கு பர்சனலாக அப்படி இவங்க தான் அப்படி தான் இல்லை. நான் என்னை பொறுத்த அளவில் எப்படின்னா, நம்ம காலேஜ் படிக்கும் போது எங்களோட ஹெச்ஓடி இருப்பாங்க, இல்லை ஸ்கூலில் படிக்கும் போது சில டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் எப்படின்னா
அவங்க மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அப்படி டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் நல்லா இருக்கும், அவங்க நம்ம கிட்ட இது பண்றது பழகுறது நல்லா இருக்கும். நான் என்னன்னா இங்க கேரக்டர்ஸ் தான் நம்மளை வந்துட்டு இன்ஸ்பயரா மாத்துதுன்னு நினைக்கிறேன். நம்ம கத்துக்கிறோம் இல்லையா, நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு விஷயங்களை எடுத்துட்டு எடுத்துட்டு நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது தான் அந்த விஷயம் மட்டும்தான் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா என்னோட காலேஜ் ஹெச்ஓடி அவங்க பயங்கர போல்டாக இருப்பாங்க, எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுவாங்க, அந்த லீடிங் கெப்பாசிட்டி வந்து பயங்கரமாக இருக்கும். அவங்க வந்தாலே கிளாஸ் அப்படி இருக்கும். ஸோ அவங்க மாதிரி இருக்கணும் நம்ம, ஒரு மாதிரி ஒரு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு பவர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவங்கள மாதிரி இருக்கணும். அதை தாண்டி இப்போ இங்கே சினிமாவை பொறுத்தளவில் எப்படின்னா ஒவ்வொரு படமுமே என்னன்னா பெட்டராக பண்ணணும். இப்போ ஒரு நீங்கள் உங்களை மாதிரி ஒருத்தர் பார்ப்பேன், அவங்க கிட்ட இந்த குவாலிட்டி நல்லா இருக்குன்னா அந்த குவாலிட்டி நான் எடுத்துப்பேன். இப்போ எனக்கு பேசவே தெரியாது, எனக்கு ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண ப்ரொஃபஷனலாக எப்படி ஒருத்தர்கிட்ட எனக்கு பேச தெரியலன்னா இவங்க நல்லா பேசுகிறாங்களே, நல்லா இருக்கேப்பா, இதை நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப பொலைட்டாக இருக்காங்களே, சில பேர் பேசாமே அமைதியாக இருப்போம், இந்த பேசாமல் அமைதியாக இருக்கிறது கூட அது ஒரு நல்லா இருக்கே. ஏன்னா நான்லாம் ரொம்ப டாக்கட்டிவ், சில நேரம் பேசாமல் எப்படி இருந்து பார்ப்போம். இந்த மாதிரி தான் பார்க்குற எல்லா பர்சன்கிட்டையுமே ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அந்த நல்ல விஷயத்த வந்து நான் எடுத்துகிட்டு கொஞ்சம் சரி ஓகே நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ண எப்படி இருக்குது அப்படின்னு அதை வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்பைரிங் பர்சன் அப்படின்னா அம்மா சொல்லலாம். நீங்கள் வித்தவுட் டவுட் எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மா அப்பா அவங்க வந்துட்டு ஸ்மார்ட்டஸ்ட் கிடையாது, ரெண்டு பேரும் தே ஆர் ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க லைஃப்காக. அவங்களுக்கான நல்ல ஒரு பேக்ரவுண்ட்லாம் இருந்திருந்தா அவங்க வேற மாதிரி அவங்களெல்லாம் பார்த்துக்க, அவங்க அப்பா அம்மா ப்ராப்பராக, அவங்க எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு அப்பா மட்டும் தான் இருந்தாங்க, அம்மா இல்லை. ஸோ இந்த மாதிரி அவங்க வளர்ந்த ஜோன் எல்லாமே அப்படி இருந்தனால, சப்போர்ட்டிவ் இல்லாமல் இருந்துட்டனால அவங்க ஒரு மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்துட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி ஒரு மாதிரி நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் அவங்க வேற மாதிரி இருந்திருப்பாங்கடா அப்படின்னு தோணும். ஸோ எங்கள் அம்மா சொல்லலாம். எங்கள் அம்மா வந்து ஒரு வயசுக்கு அப்புறம், அதாவது இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க, நீங்கள் இப்போ நடிச்சிட்டு இருக்கீங்க செய்கிறீங்க, யோசிச்சு பாருங்கள். எங்கள் அம்மா நடிக்கும் போது ஒரு அவங்களுக்கு என்ன ஒரு 35+ அந்த ரேஞ்சில் இருக்கலாம், இல்லை ஒரு 40 கிட்ட இருக்கலாம். ஸோ அந்த ஏஜ்லேருந்து அவங்க வந்துட்டு நடிக்கிறாங்க. அந்த வயசுக்கு அப்புறமா 2 பசங்க பிறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நடிக்கிறாங்க. அதுக்காக வந்து பேக்கை தூக்கிட்டு பஸ்ஸாக மாறி போயிட்டு நடிக்கிறாங்க. ஸோ அந்த அந்த ஒரு விட்டு கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட இருக்கு. இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு எமோஷன் ஆனேன்னா எதுவாக இருந்தாலுமே நான் நினச்சிக்கிற விஷயம்னா அவங்க தான். நான் ஒன்றும் இதெல்லாம் இப்படிலாம் விட்டுட்டு போயிட மாட்டேன், ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். இந்த பிரச்சனை என்ன ஒன்றும் பண்ணிடாது, அந்த ஒரு ஜோன் இருக்குல்ல. நீ இல்லாத ஒரு விஷயத்தையும் தாங்கிட்டு இவ்வளோ தூரம் அந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்றப்போ இதை தாண்டி ஒன்றுமே நமக்கு பெருசாக கஷ்டம் இருந்துட போகிறது இல்லை. ஸோ இதையும் கடக்கணும். என்னோட லைஃபோட மோட்டோவே அதுதான். இந்த ஒரு சுச்சுவேஷன் நமக்கு பேடாக இருக்குன்னா நெக்ஸ்ட் கண்டிப்பாக நமக்கு குட்டாக வரும். ஸோ அப்படி போயிடணும். ஓகே, நீங்கள் கிராமத்துலேருந்து வரும்போது நான் விஜய் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பீங்க. இப்போ திரும்ப போகும்போது ஒரு ஆக்ட்ரஸாக போகிறீங்க. அங்கே இருக்கிறவங்க உங்களை என்ன சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் போகும்போது, ஒரு ஆக்ட்ரஸாக போகும்போது? நிறைய பேருக்கு பெருசாக தெரியாது, ஒரு சிலர் பேருக்கு தான் தெரியும். அந்தளவுக்கு நம்ம அங்கே வெளியே விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை. ஸோ மேபி இனிமேல் நல்ல படங்கள் பண்ணி நல்லா இன்னமும் விஜய் தான் அப்படின்னு தெரியும் போது அவங்க கண்டிப்பாக இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கான ஒரு பாப்புலர் நமக்கு வரணும். அது நமக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல, நம்ம சொந்த ஊரில் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு அங்கே போகும்போது நல்லாயிருக்கும். எனக்கு வந்து என்னோட காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஒரு காலேஜோட இதுக்காக, ஃபேர்வெல்க்காக. ஸோ அங்கே போயிருந்தேன். அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதாவது நான் இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கேன், இந்த ஸ்கூலோட சேம் காலேஜ் நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூல் அங்கே இருக்கக்கூடிய ஹெட்டு எல்லாமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய என்னோட டீச்சர் தான் வந்துட்டு, அவங்க தான் வந்துட்டு விஜய் நீ வந்துட்டு இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க கெஸ்ட்டாக, ஸோ போப்பாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெகக்னைசேஷனே வந்துட்டு நமக்கு ஒரு மாதிரி பயங்கர ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இதை விட இன்னும் நம்ம பெட்டராக வரணும்டா, அது அந்த ஒரு இது. அது என்னன்னா நம்ம அதுவே அன்னைக்கே போயிட்டு இன்னும் நம்ம பெட்டராக வந்ததுக்கப்புறம் வந்திருக்கலாம்னு தோணுச்சு. பட் இருந்தாலுமே அந்த டைமே இவ்வளோ பண்ணுறீங்களா, இவ்வளோ நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன்னு அவங்க எல்லாமே பேசும்போது நைஸ். நம்ம ஊரில் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி சொல்லும் போது அது ஒரு செம ஃபீலிங்கு. எல்லாருக்குமே அது பிடிக்கும். அந்த ஃபீலிங் வந்து என்னன்னா எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக. நீங்கள் பண்ணதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? எந்த டேரக்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? டைரக்டர் வந்துட்டு எல்லாரோட ஒர்க் பண்ணுறதுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ரஞ்சித் சாரோட அவரதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
அதை தாண்டி வந்துட்டு மாவீரன் மடோனா ஸ்வின் சாராக இருக்கட்டும், நம்ம இப்போ மஞ்சள் வாய்ஸ் டைரக்டர் செம்பியில் பிரபு சலமன் சார். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஒவ்வொருத்தருக்குமே மேக்கிங் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். அவங்களோட சொல்லி ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருமே அதான் சொல்ல, ஒவ்வொரு படங்களுமே ஒவ்வொரு அவங்க கிரியேட்டராக அவங்க இந்த கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு அவங்க டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டிசைன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுக்கணும்னு தான் சொல்லுவாங்க. இப்போல்லாம் நிறைய இன்புட் கேட்டு தெரிஞ்சு சார் இது எப்படி இந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு அந்த மாதிரி பண்ணுறோம் இப்போல்லாம். அப்போல்லாம் முன்னாடிலாம் விவரம் இருக்காது. அந்த ஒரு கேரக்டர் சொன்னால் அப்படி பேசிட்டு அப்படிலாம் போயிருந்திருக்கேன். பட் எல்லாரோட ஒர்க் பண்ணதுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் இவங்க அப்படிலாம் இல்லை. ஏன்னா எல்லாருமே நமக்கு ஒரு விஷயத்த கற்றுக் கொடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு கேரக்டருமே நமக்கு ஒரு விஷயத்த சொல்லும். இதை விட எப்படி பெட்டராக பண்ணலாம். ஏன்னா நமக்கு எப்பயுமே பண்ணிட்டு வந்தோம்னா சாட்டிஸ்ஃபையே ஆகாது. ஸோ இதை விட பெட்டராக எப்படி அடுத்த இதை பண்ணலாம், பெட்டராக பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேட் பண்ணுறது அப்படின்னா நல்ல ஒரு கேரக்டர் வந்து சொல்லிடும். ஸோ இந்த எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து தான் வருது. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு அஸ் அ கிரியேட்டராக அவங்க டிரெக்டராக அவங்களுக்கு என்ன வேணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப கிரேட் தான். டிரெக்டர்ஸ்னாலே கிரேட் தான். அந்த மாதிரி கேப்டன் ஆஃப் த ஷிப் அவங்க தான். அவங்க இல்லாமல் இந்த படமே இல்லை அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் நீங்கள் நடிச்சதுலேயே? பிடிச்சதுன்னா எல்லா கேரக்டருமே எனக்கு பிடிக்கும். பண்ணிட்டு வந்துட்டு இது அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு யோசிச்சிருப்பேன். எனக்கு மாவீரனும் பிடிக்கும், மஞ்சள் வாய்ஸுமே பிடிக்கும். அது இல்லாமல் நான் இதில் பண்ணியிருந்தேன், மத்தகம்ல டாக்டராக பண்ணது. குட்டி ரோல் தான், ஒரு சீனு அப்புறம் 2 சீன் அப்படி தான் வருவேன். பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த டைரக்டர் என்ன பண்ணாருன்னா, ஒரு டாக்டர் வந்துட்டு ஒரு கருப்பான ஒரு டாக்டர், அது என்ன போட்டிருந்தாங்க டாக்டரா. எப்பயுமே டாக்டர்னாலே எப்படின்னா ரொம்ப ஒரு போஷா ரொம்ப ஒரு கலரா அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் போடுவாங்க. மத்தகம் வெப் சீரிஸ்ல அந்த ஒரு நீங்களே சொல்லக்கூடாது இல்லை, என்னது ஒரு ஃபேரா இருக்கிறவங்க தான் அப்படிதான் போடுவாங்கன்னு சொல்ல வரேன். அது ஃபர்ஸ்ட் டைம் என்ன கேஸ்ட் பண்ணும்போது ஐ எம் வெரி சர்ப்ரைஸ்ட். புரியுதுங்களா? ஒரு டக்குன்னு ஒரு ரெவல்யூஷன் நடக்குதுன்ற மாதிரி இருக்குமா இல்லையா? அந்த ஒரு இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. அந்த கேரக்டர் வந்து எப்பயுமே அந்த ஒரு போஷா டாக்டர்னாலே வந்துட்டு ஒரு மாதிரி ஹைஃபையாக தானே இருப்பாங்க. ஆமாம். ஆனால் நம்ம ஊர்லலாம் வந்து எத்தனை பேர் நமக்கு ஊரில் நம்ம கிராமத்தில் டாக்டர் படிச்சுட்டு வேலை பார்க்குறவங்க நார்மலாக தான் இருப்பாங்க. அந்த ஒரு லுக்கில் போட்டது வந்துட்டு அது ப்ரௌடாக எனக்கு இது தவிர்க்க முடியாதது மறக்க முடியாததுன்னா இதை நான் சொல்லுவேன். நீங்கள் இப்போ சினி ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக விஜய் சாருக்கு தானே ஓட்டு போட்டிருப்பீங்க. ஓ, கேள்வி கேட்குறீங்களா? எனக்கு ஓட்டே இல்லைங்க. அப்படியா? ஆமாம், எனக்கு என்னென்னா சப்மிட் பண்ணியிருந்தோம், பட் எனக்கு வரல. நான் ஊரில் தான் எனக்கு ஓட்டு இருக்குது. சரி, நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு போட்டிங்கன்னா யாருக்கு போடுவீங்க? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா பிகாஸ் இப்போ இருக்க அரசியல் சுச்சுவேஷன் அப்படின்றது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஒரு மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே என்ன ஆகுதுன்னா சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, எல்லா கட்சிகளுக்குமே சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. பட் இங்கே ஒரு மாதிரி இப்போ சமூக வலைதளம் தான் வந்து இப்போ அரசியல் பேசுகிற ஒரு தளமாக மாறிடுச்சு. ஸோ எல்லாருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் வந்துட்டு தும்முனாருன்னா அந்த தும்முறதை வச்சுட்டு ஒரு நியூஸ், அதை வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் அப்படி போகுது. அதை தாண்டி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அதை வந்துட்டு வேற வேற மாதிரி ட்ரிகர் பண்ணி அதை வேற ஒரு விதமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட் இடைத்தேர்தலும் வருது. நான் இடைத்தேர்தலுக்குள்ளே எப்படியாவது இதெல்லாம் சரி பண்ணிட்டு ஓட்டு போடணுன்றதுல இருக்கேன். பாப்போம், அதுக்குள்ள எனக்கு வந்துச்சுன்னா. அதுதான் சொல்கிறேன், யாரு நல்லது பண்ணுறாங்களோ நம்ம மனசுக்கு யாருக்கு தோணுதோ. ஏன்னா இது இவருக்கு சப்போர்ட் அவருக்கு சப்போர்ட்லாம் இல்லை. எனக்கு இப்போ விஜய்க்கு போடுவீங்களா அப்படின்னு கேட்டீங்க. அவருக்கு போடணும்னா அவர் நல்லது பண்ணாருன்னா டெஃபினட்டா என்னோட ஓட்டு அவருக்கு ஆயிருக்கும். நல்லது பண்ணணும்னா ஓகே, இப்போதானே வந்திருக்காரு, போட்டா நல்லது. அதுதான் அடுத்த எலெக்ஷன் இருக்குல்ல, அதுதான் அடுத்த எலெக்ஷன். இப்போ ஏன்னா நான் போடல, ஸோ மேபி போட்டிருந்தா மேபி போட்டிருந்தாலும் இப்போ எப்படி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. என்னன்னா இங்கே அரசியல் அவர் புதுசாக வந்திருக்காரு. வந்த புதுசில் நானுமே வரவேற்ற ஒரு ஆள் தான். ஆனால் என்னன்னா ஏன்னா எனக்கும் நான் வந்து திராவிட கொள்கைகளையும் ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி அதையும் அந்த புரிதலும் எனக்கு இருக்குது. அதை தாண்டி இப்போ புதுசாக வரணும் அப்படின்றது வந்துட்டு உண்மைதான். ஏன்னா எல்லா யங்ஸ்டர்ஸுமே அரசியல் தெரிஞ்சுக்கணும், அடுத்தடுத்த அரசியல் மாற்றங்களை புரிஞ்சுக்கணும். பட் இங்கே வந்துட்டு ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய அரசியலாக இருக்குது. அதை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். அது யாரா வேணா இருக்கட்டும், ஹூஎவர் இட் இஸ். அது நீங்கள் ஏன்னா இப்போ ஒருத்தரை பற்றி பேசினாலே அதுக்கு கீழே போயிட்டு தப்பாக கமெண்ட் பண்ணுற சோஷியல் மீடியாவாக ஆயிடுச்சு. நீ என்ன வேணா பேசலான்றது அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு உன்னோடக்குள்ள வன்மம் இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு ஒன்றும் அரசியல் கிடையாது. அந்த அளவுக்கு நீ வந்து ஒரு கேவலமா ஒருத்தரை போய் கமெண்ட் பண்ற அளவுக்கு கிடையாது. ஸோ ஒரு புரிதலோட அரசியலை அணுகணும்.
அதுதான் என்னோட விருப்பம். இவரை பிடிக்கும் அவரை பிடிக்கும்லாம் கிடையாது. சோஷியல் மீடியா உங்களுக்கு யாரை வேணா பிடிக்கட்டும், அது உங்களுடைய விருப்பம், உங்களோட பர்சனல் சாய்ஸ். யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க. ஏன்னா ஓட்டுன்றது நீங்க யாரையுமே வந்துட்டு என்ன சொல்றது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு போட வைக்க முடியாது. ஸோ இப்போ இவர் நாள் வந்திருக்காரு, இப்போதான் ஆயிருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்ச நாட்கள் தான் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் வருஷங்கள் இருக்கு. இந்த வருஷங்கள் எல்லாமே நல்லது பண்ணி இந்த ஆட்சி மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை வந்ததுன்னா இப்போ ஓட்டு போட்டவங்களும் அடுத்து திரும்ப ஓட்டு போடுவாங்க. ஓகே, சிம்பிள். ஓகே. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? அரசியல் ஆசை இருக்கா அப்படின்னா, அரசியல் பிடிக்கும். பட் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அரசியல் இல்லாம சமூகம் சார்ந்த ஏதாவது ஒரு வேலைகள் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஒருவேளை நான் நல்லா என் பண்றேன்னா, நான் சமுதாயத்துக்காக ஏதாவது ஒரு விஷயம், ஒரு சின்னோடு மாற்றம், யாருக்காவது ஒரு படிப்புக்கு உதவி பண்றதோ, இல்ல என்னால என்ன முடியுதோ. ஏன்னா நமக்காக வந்துட்டு நம்மலாம் கஷ்டப்பட்டு படிச்சு வளர்ந்துருப்போம். வருமானமே ரொம்ப கம்மியா இருக்கும் அப்பாவுக்குலாம். அந்த சூழல்லையும் நம்ம படிச்சு வந்தோம் இல்லையா? அது கூட இல்லாத எத்தனையோ பேர்கள் இருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னா, அரசியல் வரேனா இல்லையான்றது இட்ஸ் அப் டு நம்ம ஃபியூச்சர் எப்படி நினைக்க போறோம், என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்து. பட் அது இல்லாம கண்டிப்பா ஏதாவது முடிஞ்ச ஹெல்ப்ஸ் நான் அது பண்ணணும். ஓகே, நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்க எல்லா மூவியும் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு வாழ்த்துக்கள். அண்ட் ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்கன்னா சொல்லலாம். என்ன விஷயம் சொல்றது? இல்லை உங்கள் மூவி பற்றி அப்டேட் அந்த மாதிரியா? ஸோ பொதுவாகவே வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. அண்ட் உங்களை ஹாப்பியாக பார்த்துக்கங்க, சுற்றி இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அதை தாண்டி என்னோட படங்கள், நான் இப்போ தான் வளர்ந்துட்டு வர ஒரு நடிகை. ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு கிராமத்துலேருந்து வரக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். எல்லா ஒரு மாற்றங்கள் அப்படின்றது எல்லா துறைகள்லையும் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி இந்த துறைகளில் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டுன்றது எனக்குமே தேவை. தேங்க்யூ. இதே மாதிரியான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிஃப்ளிக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.